மாஸ்டர் மகேந்திரன் உங்களுக்கு தெரிஞ்ச பிரபலமான நடிகராக இருக்கிறதுனால சினிமாவில் நீங்கள் பிரபலம். அந்த பிரபல நடிகரால் வந்த ப்ராப்ளம் என்ன ஆச்சு? ஒரு மாஸ்டர் மகேந்திரன்ற பேரை வந்து தூக்கிட்டாங்க. இப்போ வந்து மேட் ஸ்டார் மகேந்திரன் மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து சோலார் ஸ்டார் மேட் ஸ்டார் இந்த பயங்கரமா வைரல் ஆயிட்டாரு. அதாவது ஒரு நாள்ல ஒரு வீடியோல ஒருத்தன் வைரல் ஆக முடியுமா அப்படின்னா வைரல் ஆக முடியும் அப்படிங்கிறது வந்து மாஸ்டர் மகேந்திரனோட வீடியோ சோஷியல் மீடியா. அதான் சார், ஒன்னு வாட்டர் மெலன், இன்னொன்னு சோலார் ஸ்டார். ஆமா, இன்னொன்னு சோலார் ஸ்டார் மேட் ஸ்டார். நிறைய பட்டம்லாம் வந்து மாஸ்டர் மகேந்திரன் வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு மறுப்பு கொடுத்துருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சொன்னது சரிதான், அதை சரியா புரிஞ்சிக்காதவங்க தான் தற்கூரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பனா பாருங்க எவ்வளவு நல்லவரா இருக்காருன்னு. அவர் பேசுற அந்த வீடியோவை பார்த்தாங்க. அப்பத்தத்துலயும் அப்பத்தம், திமிர்லையும் திமிரு, தெனாவட்லையும் தெனாவட்டு, யாருமே இப்படி பேச மாட்டாங்க. சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா? ஜாலியா இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க, என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எவ்வளவு பெரிய முக்கியமான இஷ்யூ, கரண்ட் இஷ்யூ, அதுவும் கரண்ட் இஷ்யூ. அதை வந்து எப்படி வந்து கேஷுவல் அப்படி வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றாரு. அதுக்கு மேல என்ன தெரியுமா சொல்றாரு, என் வீட்டுல வந்து கரண்ட் எடுத்துங்க அப்படின்னாரு. காற்றாலை வச்சிருக்காரு, அணுமின் நிலையம் வச்சிருக்காரு. ஒரு வீட்டுல போய் தமிழ்நாடு ஃபுல்லா கரண்ட் எடுத்துக்கணுமா? அவரை வச்சு படம் எடுத்துருக்கலாம். வேற இல்ல, இவரை வச்சு நீங்க படம் எடுத்திருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்டே ஆயிருக்காது. ஆமா, கரண்ட்ல இருந்து நேரா 2 ஒயரை போட்டு எடுத்து ஜெனரேட்டர் ஓட்டி லைட் ஓட்டி எல்லாத்தையும் கரண்ட் எல்லாம் ஃப்ரீ ஆச்சு. ஒரு பேரு சென்னைக்கு வராரு மறைக்காயர். யார் இவர்? அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். கரண்ட் கட்டு போய் எல்லாருமே கண்டபடி அவஸ்திப்படுறாங்க. ஃபேன் சுத்த மாட்டேது, ஏசி ஓட மாட்டேது, லைட் எரிய மாட்டேது, ஃபோனில் சார்ஜ் இல்லை, ரீல்ஸ் பார்க்க முடியல, மென்டல் ஆகுது அப்படின்னு பாதி பேர் பைத்தியம் முடிச்சு சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மின் தட்டுப்பாடு இருக்குது. இப்போ எல்லாருமே நம்மளே வந்து மின் தட்டுப்பாட்டில் வந்து அவஸ்திப்பட வேண்டிய சூழலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறோம். அதை தாண்டி இது விளையாட்டாக சொன்னாலும் மின் தட்டுப்பாட்டால் ஒரு ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் ஒரு மூதாட்டி இறந்தே போகிறாங்க. அந்த அளவிற்கு மின் தட்டுப்பாடு அதிகரிக்குதுங்கும் பொழுது மக்கள் தன்னெழுச்சியாக அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்பாங்க. அது நியாயமான ஒன்று. அப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க, ஏன் கேட்குறீங்க, எதுக்கு கேட்குறீங்க, அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் கேட்க சொல்லி உங்களுக்கு யார் சொல்கிறா? 6 மாதம் கேள்வி கேட்காதரா வெண்ணைங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். இதெல்லாம் பேசலாமா? மக்கள் அவஸ்திப்படுற மக்களுடைய கோபம் அவங்களுக்கு தான் தெரியும். கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ கண்டபடி கண்ட நபர்கள்ட்ட அடி வாங்கினுக்கிறாரு மாஸ்டர் மகேந்திரன். உங்களுக்கு தெரிஞ்ச பிரபலமான நடிகராக இருக்கிறதுனால சினிமாவில் நீங்கள் பிரபலம். அந்த பிரபல நடிகரால் வந்த ப்ராப்ளம் என்ன ஆச்சு? மாஸ்டர் மகேந்திரன் எப்படி சார் சினிமாவில் பயங்கரமான ஆள் போலதே சார் அவர். இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் மகேந்திரன்ற பேரை வந்து தூக்கிட்டாங்க. இப்போ வந்து மேட் ஸ்டார் மகேந்திரன் மாற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து சோலார் ஸ்டார் மேட் ஸ்டார் இந்த பயங்கரமா வைரல் ஆயிட்டாரு. அதாவது ஒரு நாள்ல ஒரு வீடியோல ஒருத்தன் வைரல் ஆக முடியுமா அப்படின்னா வைரல் ஆக முடியும் அப்படிங்கிறது வந்து மாஸ்டர் மகேந்திரனோட வீடியோ அது வந்து சோஷியல் மீடியா. அதான் சார், ஒன்னு வாட்டர் மெலன், இன்னொன்னு சோலார் ஸ்டார். ஆமா, இன்னொன்னு சோலார் ஸ்டார் மேட் ஸ்டார். நிறைய பட்டம்லாம் வந்து மாஸ்டர் மகேந்திரனுக்கு வந்து இப்போ கொடுக்குறாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை வெளியூர் போயிருந்தேன். அங்கேருந்து வந்துட்டு இருந்தேன். நான் வெளியூர்லேருந்து காரில் வந்துட்டு இருந்ததுனால வீடியோஸ்லாம் கொஞ்சம் என்ன நடக்குதுங்கிறது பார்க்கல. ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார். சார், அந்த மகேந்திரன் ஒரு வீடியோ பேசியிருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னாரு. எந்த மகேந்திரனுங்க அப்படின்னு. நடிகர் மகேந்திரங்க. நடிகர் மகேந்திரனா? யாருங்க நடிகர் மகேந்திரன்? எந்த நடிகர்? மகேந்திரன் ஒரு நடிகர் இருக்காரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒய்ஜி மகேந்திரன் தான் இருக்காரு, அவரா பேசினார் அப்படின்னேன். இல்ல, அவர் பழைய ஒய்ஜி மகேந்திரனுங்க அப்படின்னாரு. டேரக்டர் மகேந்திரன் வந்து நடிகர் இல்லையா, அவர் டேரக்டர் ஆச்சு. யாருங்க சொல்றீங்க அப்படின்னு. எங்க இந்த மாஸ்டர் மகேந்திரன் இந்த நாட்டாம் படத்துல எல்லாம் நடிச்சிருப்பானே குட்டி பையன் அப்படின்னாரு. ஓ, அந்த பொடிப்பயலா அப்படின்னு. ஆமாங்க, அவர் என்ன பேசி வச்சிருக்கான்? எப்பவுமே ஏதாவது வில்லங்கமா பேசுவானே, இப்போ என்ன பேசியிருக்கான்? இப்போ வந்து வில்லங்கமா பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விபரீதமா போய் முடிஞ்சிருச்சு சார். எல்லாரும் வந்து அவனை வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்கான். அதாவது ஒருத்தனை கூட்டிட்டு போய் வச்சு செய்யறதுன்னு இருக்குல்ல. வரிவேலு வந்து மூத்தர் சந்தில வச்சு அடி அடின்னு அடிச்சாங்க. ஆனா அதுல ஒருத்தன் சொன்னான்டா, எவ்வளோ அடி அடிச்சாலும் இவன் வந்து தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்டர் மகன் எவ்வளோ அடி அடிச்சாலும் அவர் தாங்குறாரு. அவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு. எப்படி தாங்குறாருன்னு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு மறுப்பு கொடுத்துருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சொன்னது சரிதான், அதை சரியா புரிஞ்சிக்காதவங்க தான் தற்கூரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பனா பாருங்க எவ்வளவு நல்லவராக இருக்காருன்னு. அவர் பேசுற அந்த வீடியோவை பார்த்தாங்க. அப்பத்தத்துலயும் அப்பத்தம், திமிர்லையும் திமிரு, தெனாவட்லையும் தெனாவட்டு, யாருமே இப்படி பேச மாட்டாங்க. ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து உட்காந்துக்கிட்டு கக்கன்னு சிரிச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு அவர் என்ன பேசுறாருன்னு அவர் தெரிஞ்சுதான் பேசுறாரா? நிச்சயமா தெரிஞ்சு பேசியிருக்கவே மாட்டார். அதாவது நைட்டெல்லாம் எங்கேயாவது பப்பு கிப்புன்னு பாருன்னு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நைட்டெல்லாம் சுற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படுத்திருப்பாரு. இந்த ஹேங் ஓவர்லேயே வந்து உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பேட்டிக்கு பேசுறாரு. அதாவது முக்கியமாக மின்
மின்சாரத்தை தட்டுப்பாடை பத்தி கேட்கிறாரு அந்த நிருபர். என்னங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது வந்து எப்படி சொல்றாருன்னா, அது என்னங்க இவ்வளவு நாள் நீங்க ஜாலியா இருந்தீங்கல்ல, கரண்ட் இருந்துச்சுல, இப்ப இல்லைன்னா இருங்க அப்படிங்கிறாரு. எப்படி என்ன எவ்வளவு பெரிய முக்கியமான இஷ்யூ, கரண்ட் இஷ்யூ, அதுவும் கரண்ட் இஷ்யூ, அதை வந்து எப்படி வந்து கேஷுவல் அப்படி வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறாரு. அதுக்கு மேலே என்னதுக்குமா சொல்கிறாரு, என் வீட்டில் வந்து கரண்ட் எடுத்துங்க அப்படின்னாரு. காற்றாலை வச்சிருக்காரு, அணுமின் நிலையம் வச்சிருக்காரு இவர் வீட்டில். ஒரு வீட்டில் போய் தமிழ்நாடு ஃபுல்லாக கரண்ட் எடுத்துக்கணுமா? தமிழ்நாடு ஃபுல்லாக கரண்ட் இல்லைங்கிறதானே இங்கே வந்து பிரச்சனை, மின் தட்டுப்பாடு இருக்குங்கிறது தானே பிரச்சனை. அப்புறம் இவர் வீட்டில் மட்டும் எப்படி மின் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும்? அதுக்கு ஒன்று சொன்னார். எப்படின்னா, நான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேரடியாக 2 வயரை கொண்டு போய் சூரியனில் சரக்குன்னு சொருகுவேன். சூரியன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன மோட்டர் 2 மோட்டரை வச்சு ஃபேனு லைட் எல்லாம் வந்து எங்க வீட்டில் நான் ஓட வச்சிருவேன், நான் பார்த்துக்குவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அது சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறாரு. அது சோலார் சிஸ்டமே கிடையாது, சோலார் பேனல். அது கூட அவருக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா எப்படி சொல்றாருன்னா, நான் சொல்றத சரியா புரிஞ்சுக்காதவங்க அவங்க தான் தற்கொலை அப்படிங்கிறாரு. அப்ப அவரு தற்கொலைங்கிறத இது வரைக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் வந்து இது வந்து எப்படி எல்லார் வீட்லயும் சோலார் பேனல் வைக்க முடியுமா? எல்லாரும் அந்த அளவுக்கு வசதி இருக்கா? இலவசம் 100 யூனிட் 200 யூனிட் இலவசம் கொடுக்குறேன்னு சொல்றாங்களே கவர்மெண்ட். இப்ப 200 யூனிட் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அது கொடுக்க முடியாம அவங்களே திணறிட்டு இருக்காங்க, அரசாங்கமே திணறிட்டு இருக்காங்க. இவர் வந்து சொல்றாரு, என் வீட்டில் வந்து கரண்ட் எடுத்துங்கன்னு. அதாவது இன்னைக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிற்பட்ட மக்கள் இருக்கிறவங்க, ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க 100 யூனிட் 200 யூனிட் விவசாயத்துக்கு கரண்ட் ஃப்ரீ அது இதுன்னு கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? அதை கூட கட்ட முடியாத வறுமையில் இருக்காங்க, ஏழ்மையில் இருக்காங்கன்னு இலவசம் கொடுக்குறாங்க. அதை கூட புரிஞ்சிக்காம இவர் வந்து எல்லார் வீட்லையும் சோலார் பேனல் வைங்கன்னா எல்லாருக்கும் அந்த வசதி இருக்குமா? எல்லாருமே அந்த சோலார் பேனல் வச்சுக்க முடியுமா? அப்படி வச்சு கரண்ட் எடுத்துக்க முடியுமா? ஒரு அரசாங்கம் எதுக்கு இருக்கு? அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அது வந்து ஒரு கேள்வியா கேட்டால் அது ஒரு மரியாதையா பதில் சொல்லணும். அது வந்து எப்படின்னா, தெரிஞ்சிருக்கிற பதில சொல்லணும். தெரியலன்னா இந்த சிரிப்பார்ல, கிறுக்குத்தனமா சிரிச்சார், நிறைய சிரிச்சு பாத்தீங்களா, கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறாரு. அது எப்படி கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு கணத்துல வேற சாஞ்சிக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால கட் பண்ணி ட்ரால் பண்ணி, எப்படின்னா கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு கோபி சுதாகர் சிரிக்கிற மாதிரி நக்கலா வந்து 2 பேர் சிரிப்பாங்கல்ல, அந்த வீடியோ போட்டு கீழே வந்து அப்படின்னு சிரிக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து இந்த ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான், அது வந்து விட்டுருங்க நிறைய மீம்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பையன் அவனை போட்டு இவனை போட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா சிரிப்பார்ல, கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிப்போச்சு, ட்ரால் ஆகிப்போச்சு. அது ட்ரெண்டாகி ட்ரால் ஆகி அதை பற்றி இவ்வளோ தூரம் சோசியல் மீடியாவில் நிறைய முக்கியமான ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுருக்காங்க. வச்சு செய்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சு செஞ்சுருக்காங்க. கூட்டு போய் வச்சு செய்கிறதுனா இவரை தான் வந்து அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கூட அவர் வந்து திருந்தின மாதிரி தெரில. புரிஞ்சிக்காதவங்க தான் தற்கொலைன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு இவர் வந்து ரொம்ப நல்லவராக இருக்கார், ரொம்ப நல்லவராக இருக்கார். அதான் சார், இப்போ அவர் எப்படி சொல்கிறது, சோலார் சிஸ்டத்துலேருந்து கரண்ட் எடுங்கங்கிறாரு, அவர் வீட்டில் 2 வந்து யூனிட் எடுத்துங்கங்கிறாரு, 2 ஒயரை வச்சு சூரியன்லேருந்து நானே ஒயரை போட்டு ஃபேனை சுத்த வைப்பேங்கிறாரு. எல்லாம் அந்த ஸ்கூல் பசங்க சொல்லுவாங்க தெரியுமா சார், இந்த 5வது படிக்கிற வரைக்கும் அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண 2 பேட்டரியில் 2 ஒயரை வச்சு இப்படி லைட்டை சுத்த வைக்கிறது, இந்த 1 ரூபா பேன் அப்படி வந்து ரொம்ப மண்டையில் மாட்டி விட்டா அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து மண்டையில் மாட்டி விடுற பேட்டரியை வந்து பல பேர் வந்து அவங்க அம்மா கொண்டையில் மாட்டி விட்டு சுற்றுதான்னு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்கூல் பசங்க பண்ணுற அட்டகாசம். பழைய பேட்டரி எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்செல்லாம் வந்து என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. அவங்க மூளை கெட்டின மாதிரி, அவங்க மூளை கெட்ட மாதிரி 2 தர்மோகளை. ஆமாங்க, ப்ராஜெக்ட் அது பாதி ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா தான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வந்து இப்போ எடுத்துட்டு போய் அதுக்கு போய் காமிக்க மிஸ் அப்படின்னு உடனே பார்ப்பாங்க. அதாவது வந்து நான் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல சக்கரை, அதை வறுத்து கொண்டு போனால் கருப்பாக கிறிஸ்டல் மாதிரி ஆயிரும். அதை கொண்டு போய் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே சின்ன வயசா உருளைக்கிழங்குல ஊசியை குத்தி லைட் எரியுதுன்னு பார்க்கறது, உருளைக்கிழங்குல ஊசியை குத்தி லைட் எரியுறது, கர்ணக்கிழங்குல வந்து கரண்ட் வருமானு பார்க்கறது, அந்த மாதிரி வந்து சின்ன வயசுல பண்ணுவாங்களா. அது மாதிரி இப்ப சமீபத்தில் இவர் தீர விசாரிச்சா உண்மை வெளிவரும். எப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு ஒரு சீஃப் கெஸ்டா போயிருக்காரு. அங்க வந்து யாரோ ஏதோ பண்ணதெல்லாம் பார்த்துட்டு, ஓ இப்படிலாம் கரண்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி சூரியன்லேயே 2 வயர் கொடுப்பாராம். எப்படி சூரியன்ல 2 வயரை கொடுத்து சின்ன மோட்டரை வச்சு கரண்ட் எடுத்து ஃபேனை இவர் ஓட்டிப்பாரா. அவர் கவலையே கிடையாது, அருமையா பேசுறாங்க. இப்படி ஒரு தற்கொலை நீங்க பாத்துருக்கீங்களா? அவரை வச்சு படம் எடுத்துருக்கலாம், ஏன்னு கேளுங்க. நீங்க வேற, நாங்க வந்து நிறைய பேரை வச்சு படம் எடுத்து நிறைய லாஸ் ஆகி ஒண்ணு இல்லாம உட்காந்துருக்கோம். சமீபத்துல ஒருத்தரை பத்தி பேசணும். இல்ல இவரை வச்சு நீங்க படம் எடுத்திருந்தீங்கன்னா
ப்ரொடக்ஷன் காஸ்டே ஆயிருக்காது. ஆ. ஆமா, கரண்ட்ல இருந்து நேரா 2 ஒயரை போட்டு எடுத்து ஜெனரேட்டர் ஓட்டி ஆமா. லைட் ஓட்டி எல்லாத்தையும் கரண்ட் எல்லாம் ஃப்ரீ ஆச்சு உங்களுக்கு. கரண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணியிருப்பாரு. அதாவது இவர் வச்சு படம் எடுத்த கூத்த நீங்க கேட்டீங்கன்னா, இந்த விக்ரமன் இருக்கார்ல, அவர் இருக்கிறதுலே சாதுவான டைரக்டருங்க. ரொம்ப அமைதியானவர். ரொம்ப அமைதியானவர். கேஎஸ் ரவிக்குமார்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே திட்டுவார், கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டிடுவார் கோவம் வந்துச்சுன்னா. ஆனால் இவர் எப்படின்னா அப்படியே சைலண்டாக வேலை வாங்குவார். இவர் வந்து சூரியவம்சம்னு ஒரு படம் எடுத்தார்ல சரத்குமார் வச்சு, அதில் இந்த குழந்தை அந்த சரத்குமாரோட பேரங்காரன், அதான் ஒரு சின்ன பொண்ணு வந்து பையன் கட்டி வச்சிருக்காங்க. பொண்ணு நடிச்சது. வேற வழி இல்லாம தான் அந்த பொண்ணை வந்து பையனா மாத்தினாங்க. இவர் பையனை தான் கூட்டு போயிருக்காங்க. யார்? நம்ம மாஸ்டர் மகேந்திரன், எப்படி மேட் ஸ்டார் மகேந்திரன், சோலார் ஸ்டார் மகேந்திரன், அவர் தான் கூட்டு போயிருக்காங்க. முதல்ல இந்த பவா லட்சுமணன் இருக்கார்ல, சூப்பர் குட் மேனேஜர், அது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் குட் படம் தான் அது. யாராவது ஒரு நல்ல சைல்டு ஆர்டிஸ்ட் கூட்டுவாங்க சார் அப்படின்னு கூட்டு போயிருக்காரு. இவர் போய் கூட்டு போனோன்னே விக்ரமன் பார்த்துட்டு ஓகே ஓகே அப்படின்ட்டாரு. ஷூட்டிங் அன்னைக்கு போனா விக்ரமன் போய் நின்றுருக்காரு. அவர்கிட்ட போய் இவர் இத்தினோண்டு நின்றுக்கிட்டு எனக்கு எத்தனை ஷாட் இன்னைக்கு அப்படின்னு கேட்டுக்காரு. அது ஷார்ட்டெல்லாம் கேட்குறான் இந்த பையன். தம்பி ஏதோ விளையாட்டை கேட்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்காரு. பக்கத்தில் திரும்பி வேற இடத்துல வச்சு இங்கே கேமரா வைங்க இப்படி போகிறோம் அப்படின்னு வந்து கேமராமேனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. சரத்குமார் நின்று என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு இருக்காரு. இவன் இந்த பையன் பக்கத்தில் போய் கேமரா என்னை எடுக்கும்போது என்ன லென்ஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்டுருக்காரு. அப்படியே பார்த்துருக்காரு. இன்னொரு வாட்டி அப்படி நகர்ந்து அப்படி கொஞ்சம் தூரம் போயிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ராலி போட்டு எடுக்கிறீங்களா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டுருக்காரு. பார்த்துருக்காரு. உடனே வந்து அந்த பவாலட்சுமி கூப்பிட்டியோ எங்கேயும் அந்த பையனை பிடிச்சா அப்படிங்கிறது. நிறைய படத்தில் நடிக்கிறான் சார், எத்தனை படத்தில் வேணாலும் நடிச்சுட்டு போகிறான், இதுக்கு மேலே இங்கே நின்னா அடிச்சே கொண்டுருவேன், இந்த மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்தி வச்சிருக்காரு. அதாவது வந்து யார் பயன்படுத்துறா? கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி முரட்டுத்தனமான ஆளுங்க பேசினான்னா தப்பு கிடையாது. ஆனால் விக்ரமன் மாதிரி சாஃப்டான ஆளுங்க, அவரே ஒரு சின்ன பையனை பார்த்து அடிச்சே கொண்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. உடனே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு தான், ஒரு பொண்ணு தான் சார் இருக்குது, இப்போ வேறு பையனே இல்லை, பரவாயில்லையா நீ பொண்ணா பையனா மாற்றி கொண்டா நான் எடுத்துக்கிறேன், இவனை வச்சு எடுத்தேன்னா நான் வந்து என்ன ஆவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருக்காரு. இந்த மாதிரி அப்புறம் கும்பகோணம் கோபால்னு ஒரு படம் கேஆர் டைரக்ட் பண்ணார். அந்த படம் நான் காதல் ரோஜா எடுத்தோம்ல, கேஆர் சார் டைரக்டர். அப்போ ஏதோ ஒரு வேலையை வந்து கேஆர் சாரை பார்க்க போயிருந்தோம், ஒரு டீம் பார்க்கல நடந்துச்சு. அங்கே எப்படின்னா இந்த பிரசன்னகுமார்னு ஒரு ரைட்டர், நல்ல பாப்புலரான ரைட்டர், இறந்து போயிட்டார். விவேக் உடைய எல்லா படங்களுக்கும் காமெடி அவர் தான் எழுதுவார். விவேக் பயங்கரமான ஒரு காமெடியான வந்து பெருசாக பேசப்பட்டு சின்ன கலைவாணர்னு பேசப்பட்டதுக்கே வந்து அந்த பிரசன்னகுமார் தான் காரணம். பையனுக்கே விவேக் பையனுக்கே வந்து பிரசன்னகுமார்னு பேர் வச்சார். அந்த அளவுக்கு அந்த ரைட்டர்கிட்ட அவர் ஒரு டைலாக் சொல்லி கொடுக்குறாரு. தம்பி இது பேசணுப்பா அப்படிங்கிறார். இல்லை நான் இப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிறார். அவர் ஒன்று சொல்லிக் கொடுக்க இவன் ஒன்று பேச, அவர் ஒன்று சொல்லிக் கொடுக்க இவன் ஒன்று பேச, பயங்கர வந்து எப்படின்னா விட்டா தள்ளுமுள்ளே ஆயிரும் போல அந்த அளவுக்கு வந்து சேட்டை அகராதி எங்க போனாலும் பேச்சு தாங்க. நீங்க எங்க நிக்க வைங்களேன் அங்க உடனே பேச்சு தான். வாய் உள்ள பிள்ளை பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வாய் உள்ள பிள்ளை இது வந்து பொழைக்கவே பொழைக்காதுங்கிற மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்புலர் ஆனது எப்படின்னா இந்த மாஸ்டர் படத்தில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த சின்ன விஜய் சேதுபதியா ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது ஒரு பெரிய ஒரு சின்ன பேரை கொடுத்து வச்சுங்களேன், பெரிய படம் விஜய் படம். அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, விஜய் உங்களுக்கு எப்படி க்ளோஸ் அப்படின்னா, விஜய் என் ஃப்ரெண்டு தான் இவர் சொல்றாரு. விஜய் அண்ணான்னு சொன்னா பரவாயில்ல, விஜயை வந்து இவர் ஃப்ரெண்டா, விஜய்க்கு என்ன வயசு இவருக்கு என்ன வயசு, விஜய் என் ஃப்ரெண்டு தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைங்கிற படத்தில் வந்து நான் நடித்தேன், எனக்கு ஃப்ரெண்டு தான். அதுக்கப்புறம் இன்னொரு படம் வாய்ப்பு வந்திருக்கு. எந்த படம்னா மின்சார கண்ணா படம் எடுக்கும்போது விஜயே பாப்புலர் நடிகராக வந்துட்டார். அதாவது இப்போ உனக்காக, துள்ளாத மனம் துள்ளும், காதலுக்கு மரியாதை எல்லாம் வந்துருச்சு. அவர் வந்து அப்பா சொன்னாராம், இவங்க அப்பா சொன்னாராம், டேய் விஜயோட நடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குடா அப்படின்னு சொன்னா, எந்த விஜய் அப்படின்னு கேட்டாராம். எப்படி எந்த விஜய் அப்படின்னு கேட்டாரா? டேய் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நடிச்சார். ஓ என் ஃப்ரெண்டா, ஓ அவர் கூட நடிக்கணுமா, ஓகே அப்படின்னாரா. 30 நாள் வந்து விஜயோட நின்று நடிச்சிருக்கிற அந்த படத்துல 30 நாள் என்னென்ன சேட்டா பண்ணாருன்னு விஜய்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அகராதிங்க பயங்கர திமிரு தெனாவிட்டு அவர் பேசுகிற பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்களா, சிலருடைய பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தா சகிக்க முடியாது நம்மளால. அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த மாதிரி ஒரு சிரிப்பு, அந்த மாதிரி ஒரு தெனாவிட்டு, ஒரு மார்க்கெட்டே இல்லை, ஜீரோவில் இருக்கும்போதே இப்படி பேசுகிறாரு அப்படின்னா, இவரெல்லாம் ஒரு ஹீரோ ஆகிட்டா எப்படி பேசுவார்னு நீங்கள் பாருங்கள். அந்த அளவுக்கு வெத்து வேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வெத்து வேட்டுங்க இவர் மூலக்கோளாறு பிடிச்சவன்னு சொல்லுவாங்க, கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க. ஏதாவது மண்டக்கோளாறு மூலக்கோளாறுன்னு சொல்லுவாங்க. ஏதாவது தேவையில்லாமல் பேசிட்டு இருப்பாங்க. இந்த சைக்கிள் ஸ்டாண்டு, அப்புறம் இந்த டீ கடை, இந்த மாதிரி சின்ன லைப்ரரிலாம் வச்சுருப்பாங்க கிராமத்தில். அங்கெல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு கண்டதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஐயோ மூலக்கோளாறு பிடிச்சவங்க உடியா அவனோட ஏன் சண்டைக்கு போகிற அப்படின்னாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு மூலக்கோளாறு பிடிச்சவனா இருக்கான் அந்த பையன். அதான் சார், இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி
கேள்வி கேளுங்க. அதாவது கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் தான் வாசகமே. அப்படிதான் வந்து என்ன கேள்வி கேட்கணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் கேள்வி கேட்டால் தான் தெரியும். கேள்வி கேளுங்க. உரிமை உங்கள் உரிமை அதெல்லாம் அப்படிம்பாங்க. அதாவது இவரும் ஒன்று சிலருக்கு போய் சில்லறையை விட்டுற அளவுக்கு கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் தான் இல்லைனா என்ன ஆயிரும் தெரியுமா? நம்ம தமிழ்நாடு என்ன ஆயிரும்? நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு. திடீர்னு இன்னைக்கு கேள்வி கேட்காதீங்க. ஏன் கேட்குறீங்க? கேட்டிங்கன்னா அப்படின்னு அப்படியே அந்நியன் மோடு அம்பி மோடுக்கு மாறுறாப்புல. அம்பிலேருந்து அப்படியே அந்நியனாக மாறுறாரு. அந்நியன்லேருந்து இப்போ அம்பி மோடுக்கு வந்துட்டார். இப்போ எப்படி இதை பார்க்குறது சார்? அன்னைக்கு கேள்வி கேளுங்கன்னீங்க, நீங்கள் கேட்காதீங்கிறீங்க. உங்களை எந்த கேட்டகரியில் வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? எப்படி இதை பார்க்கறதுன்னா விவேக் படத்தில் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த வீடியோ போடுறாங்க. இப்போ எப்படின்னா ஒரு பனியனை போட்டுக்கிட்டு கேள்வி கேளுங்க, தட்டி கேளுங்க, நம்ம உரிமையை நம்ம தான் கேட்கணும் அப்படிங்கிறாரு. கட் பண்ணா இங்க பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிற வீடியோ போட்டு பயங்கரமாக நீ சோசியல் மீடியாவில் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. கேள்வி கேளுங்கன்னு சொன்னவர் நீ கேள்வி கேட்காதீங்கன்னாரு. இவர் என்ன இவருடைய மனநிலையெல்லாம் புரிஞ்சிக்க முடியாதுங்க. இதெல்லாம் எப்படின்னா ஒரு சிலரை வந்து எப்படின்னா குணப்படுத்திடலாம், ஆனால் இவரெல்லாம் குணப்படுத்தவே முடியாது. எங்கே கொண்டு போனாலும் இவர் வந்து குணப்படுத்தவே முடியாது. இவரோட மூளையெல்லாம் ரொம்ப வினோதமான மூளை, வித்தியாசமான மூளை. இவர் மூளை எப்படின்னா இவர் இப்போ ஒரு 38 வயசுன்னு நினைக்கிறேன். ஒரு 8 வயசு மூளையில் தான் என்ன இருக்குது. டாக்டர்கிட்ட போனவர் ஸ்கேனிங் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். 8 வயசு மூளை தான் தம்பி உனக்கு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். வெறும் 8 வயசு மூளை. இன்னும் இந்த மூளையோடு இருந்தான்னு வச்சுங்களேன், இன்னும் 58 வயசு 68 வயசானாலும் அந்த மூளை வளரவே வளராது. சொல்லுவாங்கல்ல, டே நீ ஆளு தாண்டா வளர்ந்துருக்க, உனக்கு மூளையே வளரலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ஆளு தான் வளர்ந்துருக்காரு. மூளை வளர்ந்த மாதிரியே தெரில. இவரோட மூளையெல்லாம் எப்படின்னா ஸ்பெஷலாக எடுத்து இப்படி இவரோட நம்ம மியூசியம்லாம் இருக்குல்ல, அதில் வந்து பதப்படுத்தி வச்சிடணும். இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் கழிச்சு யாராவது போனாங்கன்னா என்னங்க இந்த மூளை ஒன்று புதுசாக வச்சிருக்கிறீங்க, எதுக்கு இதை பதப்படுத்தி வச்சிருக்கீங்க, யார் மூலங்க இது, யார் மூலையும் தெரிஞ்சுக்கணும்ல, இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வீடியோ ஆன் பண்ணணும். உடனே பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொன்னதும், அந்த கேள்வி கேளுங்கன்னு சொன்னதும், என் வீட்டில் இருந்து கரண்ட் எடுத்துக்கன்னு சொன்னதும் எல்லாத்தையும் போட்டோன்னு வச்சுக்கோங்க, இவர் ஆஹா அதனால தான் பதப்படுத்தி வச்சிருக்காங்களான்னு புரிஞ்சுப்பாங்க. சார் இந்த கவுண்டமணி வருங்கால சந்ததியினர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான்னு தஞ்சாவூர் கல்வெட்டில் இப்போ நீ சொன்னது அப்படியே கல்வெட்டாக புதிச்சு வச்சுட்டு அங்கேயே நீ உட்காந்துக்கிட்டா வருங்கால சந்ததியினர் படித்து தெரிஞ்சுக்கிட்டுன்னு ஒரு கமெண்ட். அந்த மாதிரி இவரை பற்றின வரலாறு தெரிஞ்சு என்ன சார் பண்ண போகிறோம்? எனிவேஸ் அதான் சார், ஒரு பொதுமக்கள் ஒரு அவஸ்தைக்கு உள்ளாராங்க. மின் தட்டுப்பாடு ஒரு அன்றாட வாழ்வியலை பாதிக்குது, அந்த வாழ்வியல் முறையை பாதிக்குது. அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் அவங்களுடைய நம்மளோட வழிகளாக தான் இருக்கும். அந்த வழிகளால் ஒரு அரசாங்கத்தை நோக்கி கேள்விகள் கேட்கப்படும் போது அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள், இல்லைன்னா உங்களோட விஷயத்தை விட்டுருங்க. உங்களுடைய ஓன் ஒப்பீனியனுக்கு கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்கிறதும் ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரியான பொதுமக்களுடைய கோபங்களுக்கு நீங்கள் வந்து மேலும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி வார்த்தைகளை சொன்னால் அதற்கு எதிர்வினையாக நிச்சயம் இந்த சமூக வலைதளத்தில் நீங்கள் வளர்ந்த மாதிரி சமூக வலைதளமே விமர்சிக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் மாஸ்டர் மகேந்திரனா நார கிழிச்சு தொங்க விட்டுனுறாங்க. மறுபடியும் ஒரு தற்கொலை இருக்குன்னு பேசுகிறாரு. அவரை மீண்டும் தவிடுபடியாக்கி தவுட்டில் போட்டு அலசி எடுத்து இந்த ஒரு வாரம் காயப்பட போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.